டேய், அப்பாவே லட்சுமி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. நீ போய் கல்யாண வேலைகளை பாடுறா, போடா. காலேஜுக்கு போற வயசுலயும் குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்க பாரு. நான் சொன்ன மாதிரி நீங்களே உங்க கையால என் கையில பால் சம்பா கொடுத்து அனுப்பிதான் வைப்பீங்க. என்னங்க? நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னது? அதான் சர்ப்ரைஸ். பார்த்து நீயே தெரிஞ்சுக்க. கம். எங்க? வா வா. எங்கங்க? வா. எங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சொல்றேன், திரும்பி நில்லு. எதுக்கு? திரும்பி நில்லு. என்னங்க கண்ண மூடுறீங்க? சர்ப்ரைஸ். ஓ. என்ன சர்ப்ரைஸ்? சொல்றேன்ல சர்ப்ரைஸ்னு. மேல போ. என்னங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? இரு, சொல்றேன். ஐயோ, என்னன்னு சொல்லுங்க. இரு, வெயிட் பண்ணு. நில்லு. கண்ணை மூடிக்கிட்டே இரு. நான் சொல்லும் போதுதான் திறக்கணும். இப்ப பாரு. ஏய் லட்சு, நீ இதை விட பெருசா என் மனசுல இருக்க. அடிக்கடி கேப்பல்ல என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் எவ்வளவு பிடிக்கும்னு. இப்ப புரியுதா?
உங்க தம்பிக்கு ஃபர்ஸ்ட் நைட். எப்பவோ நடக்க வேண்டியது லேட்டா நடந்தாலும் நீங்க தான் என் கையில பால் சம்பு கொடுத்து ரூம்குள்ள அனுப்ப போறீங்க. அண்ணி, என்ன நீ பால் பொங்கிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணி? உங்க மனசு மாதிரியே குபு குபுன்னு பால் பொங்குது பாருங்க. அண்ணி, உங்க கையால பால் எடுத்து கொடுத்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், எந்திரி. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும். எனக்கு பிறக்க போறது பையனா இருக்கணும். சரி, உங்க கையால பாலை வாங்கிட்டு தான் எங்க சந்தோஷமான வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஜோசிய சொல்லிருக்காரு. கொடுங்க அண்ணி. அப்படிதான் நான் அவர்கிட்ட சொல்லிருக்கேன். இப்ப நீங்க எடுத்து கொடுக்குறீங்களா இல்ல நான் அவர்கிட்ட போய் சொல்லவா? தள்ளு. கடவுளே, என் மருமக நினைச்சதெல்லாம் நடக்கணும். என்ன நீ கொடுக்கறத கொடுக்குறீங்க, கிளாஸோட கொடுக்கறது இல்லையா? அடடடடா, எல்லா வேலையும் நானே செய்யணும். ஆ. ஆ. என்ன இன்னும் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்க? அவங்க கிடக்குறாங்க. ஜோசியர் குறிச்சு கொடுத்த நேரம் முடிய போது, சீக்கிரம் வா. அண்ணி, உங்க அன்பு தம்பி போதும் போதும், கேட்டுச்சு. பாச மலரு என்ன எழுதிருக்காருன்னு நீங்களே மறுபடியும் படிச்சு பாருங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அதான் காதுக்குள்ளர படிச்சு காமிச்சிட்டே, இதுல நான் வேற படிக்கணுமா? ம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்லங்க, உங்க அக்கா தான் உங்களுக்கு தெய்வம். அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குதான் உங்க அக்கா மாதிரியே நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு உங்க அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனேன். ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு எப்படிங்க? எதுக்கு என் அக்கா போட்டோ? அக்கா முன்னால யாராவது சந்தோஷமா இருப்பாங்களா? சரி, இதை எடுத்துட்டா வேற யார் போட்டோ மாட்டுறது? சரி, உங்க போட்டோ மாட்டலாமா? ம். 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 ஆ. ஆ? ம். ஆ. ம். உன்ன மாதிரி மகாலட்சுமி தான் நமக்கு குழந்தையா பிறக்கணும். ம். இத பிடிங்க. ஆ. இந்த போட்டோவை நான் ஹால்ல வச்சுட்டு வந்துடுறேன். அண்ணி,
போட்டோ தானே? ஆமா. இனிமே இது எங்க ரூமுக்கு தேவையில்ல. ஏய், இது அவன். நான் சொல்லல நீ. இனிமே எங்க ரூமுக்கு தேவையில்லைன்னு. அதாவது அவர்தான், உங்க தம்பி தான் சொன்னாரு. இப்போ இந்த போட்டோ இருந்த இடத்துல யார் போட்டோ இருக்கு தெரியுமா? வாங்க காமிக்கிறேன். அட வாங்க நீ. சின்ன புள்ள மாதிரி என்ன நீ விளையாடிட்டு இருக்க? வாங்க. அட வாங்க நீ. வாங்க. பாருங்க. அண்ணி, டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப சூடா இருக்கீங்க. டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி. ரொம்ப சூடா இருக்கீங்க. கூலா ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு சில்லுன்னு போய் படுத்து தூங்குங்க. நல்லா தூக்கம் வரும். அண்ணி, போறதுக்கு முன்னால குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு சொல்லிட்டு போங்க. ஓ, நீங்க ஏன் அது சொல்லாம போறீங்கன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. தூங்குனா தானே ட்ரீம் வரும். இன்னைக்குதான் நாங்க தூங்கவே போறது இல்லையே. ஒரே வெக்க வெக்கமா வருது. அனி, இவ கோவத்துல இருந்து நாம தப்பிக்க தாகத்தை அடக்கிதான் ஆகணும். என்னங்க நீங்க இன்னும் பாலை குடிக்கலையா? என்ன, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வாங்க. வெற்றி, என்ன நீ? என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். என்ன மன்னிச்சிடுங்க. அண்ணி, எதுக்கு மன்னிப்பு? உங்களால எனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. நல்லதா? அப்படி எதுவும் நான் செய்யலையே. என்ன நீ யோசிக்கிறீங்க? நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க கல்யாணத்தை ஊரை கூட்டி பெரிய அளவுல நடத்துறதா அப்பா சொல்லிருக்க மாட்டாரு. விளம்பரத்துக்காக 100 கோடி செலவு பண்ணி பண்ற கல்யாணத்தை விட 1000 மனசு வாழ்த்துற மாதிரி மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நியாயமா பார்த்தா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி அண்ணி. சரி சரி, அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பால் ஆறிடும், சீக்கிரம் போங்க. ஐயோ, இது உங்க அண்ணனுக்கு இல்ல. லக்ஷ்மி கிட்ட இதை கொடுத்துட்டு அவகிட்டயும் மன்னிப்பு கேட்கலான்னு போறேன். ஓ, லக்ஷ்மிக்கா? ஆமா. சரி, என்கிட்ட கொடுங்க. நான் மன்னிப்பு கேட்கணுமே. அதையும் நானே கேட்டுறேன், சரியா? எதிர்பார்க்கிறேன், இதை கேட்கிறேன், வனமோகினே
யக்ஷரூபிணி நிலவு எப்போது வந்தது அந்த வானத்தை விட்டு நிலவு எப்போது வந்தது அந்த வானத்தை விட்டு தடுமாறுமோ இடை பேசுமோ தடுமாறுமோ இடை பேசுமோ அதிகாலையில் இடை கூறுமோ நடை பயில துளி ஒன்று வேண்டுமே உடை துயில என் விரல்கள் தீ